சென்னையில் இன்று நடைபெறும் தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டில் 68,773 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாட்டில் 19 நிறுவனங்கள் இன்று நேரடியாக தயாரிப்புகளை தொடங்க உள்ளன. 17,616 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான துவக்க விழாவும் இன்று நடக்க உள்ளது. இதன் மூலம் சுமார் 65,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான ஒப்பந்தங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு இன்று 51,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. இதனிடையே முதலீடு மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டை தொழில்துறைக்கு ஏதுவான சூழலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாற்றியிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒன்றிய அரசு நம்ம மேலே திணிச்சாலும் கூட அதையெல்லாம் தகர்த்து எறிந்து அவர் வரும் இந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழலை இங்கே உருவாக்கி தந்து, அதே போல் அவர் அந்த முதலீட்டாளர்களுக்கு தேவையான நல்ல டேலண்ட்டை அந்த டேலண்ட்டையும் அவர் உருவாக்கி நான் முதல்வன் திட்டம் போன்ற மகத்தான திட்டம் மூலமாக அதை உருவாக்கி தருகிறார். ஆகையால் இங்கே தொழில் வளம் மிக சிறப்பாக பெறுகிறது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்து பேசிய அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தமிழ்நாட்டில் இதுவரை கால் பதித்திராத மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வர இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.